வணக்கம் அம்மா. கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினால். இனி வரும் பாடலை நீங்களே பாடி முடியுங்கள். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன், தாயார் பார்வதியின் சக்திதானே வேலன், சிவசக்திதானே வேலன். அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன், அண்ணனவன் கணேசன், கண்ணனவன் தாய்மாமன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். மாமனுக்கு பிள்ளை இல்லை, மருமகன் தான் திருமகன். கந்தன் காலடியை வணங்கினாள். உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி, உருவத்தில் மாறுபட்டாள் காஞ்சியில் காமாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி. கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி. அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு, அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவனுண்டு. கந்தன் காலடியை வணங்கினாள். பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே, அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான், அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இரழுவான். கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான், கந்தன் அடியவர்க்கு அவனும் அருளுவான். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். வந்த வினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள், வந்த வினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன்